இஸ்லாத்தை பாதுகாத்து வாழ வேண்டிய ஒரே காரணத்துக்காக 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்த மஸ்ஜிது நபவியில் நபி அவர்களாலேயே ஜனாசா தொழுகை நடத்தப்பட்ட பத்ர் சஹாபி, முஹாஜிர், முஜாஹித். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சுஹைல் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் குறைஷி குலத்தில் பனு அல் ஹாரிசா இப்னு பிஹர் என்ற கிளையில் பிறந்தார்கள். இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் மக்கா குறைஷிகளின் துன்புறுத்தல்களுக்கு முகங்கொடுக்க வேண்டி இருந்தது. சுமார் 617ஆம் ஆண்டு நபி அவர்களின் கட்டளைக்கிணங்க சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற முஸ்லிம்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்த போது சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்து வந்தார்கள். மதீனாவில் கட்டுக்கோப்பான இஸ்லாமிய புதிய சமூகத்தில் தங்களது பங்களிப்பை முழுமையாக வழங்கினார்கள். பத்ர், உஹது போன்ற போர்களிலும் கலந்து கொண்டார்கள். சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, நபி அவர்களின் செய்தியை பின்னைய தலைமுறையினருக்கு கற்றுத்தந்த ஒரு அறிவிப்பாளரும் கூட. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முஸ்லிம்களின் படை தபூக்கிலிருந்து திரும்பிய சில காலத்தில் இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். அப்போது நபியவர்களே இவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்தினார்கள். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக மஸ்ஜிது நபவிக்குள் அந்த ஜனாசா தொழுகை இடம்பெற்றது. அந்த தருணம் இஸ்லாமிய சட்டவியல் துறைக்கு ஒரு நிரந்தரமான சட்ட முன்னுதாரணமாக மாறியது. இதுதான் நம்பிக்கை, தியாகம், வீரம் என்பவை கலந்த சுஹைல் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.